சரி ஓகே ஒருமே நான் உள்ளே வர்றது திரும்ப டிவிலேயே பார்த்து சாயந்தரம் நான் உங்ககிட்ட சொல்லலை. எனக்கு தெரியும் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதிரை நேற்று ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே கேட்கறது தான், கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டும் வைக்கிறேன். ஏன்னா லைக் போட்டிங்கன்னா தான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொஞ்சம் புஷ் ஆகும். அதுக்காக தான் கேட்குறேன். ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சின்ன சின்ன அப்டேட்லேருந்து உடனே வந்துடும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஆதிரை வந்தாங்கல்ல, ஆதிரை வரும்போது எஃப்ஜே பயங்கரமா ஷாக் ஆகிற மாதிரி, வியானா பயங்கரமா ஷாக் ஆகிற மாதிரிலாம் நமக்கு ப்ரோமோவில் காமிச்சாங்க. பட் அப்படிலாம் இல்லைங்க, அவன் ரொம்ப கூலாக இருக்கான். இவங்க வர்றதுக்கு பயங்கரமா சிரிக்க தான் செஞ்சான். ஆனால் உள்ளுக்குள்ள லைட்டாக அவனுக்கு பயம் இருக்க தான் செய்யுது. எஃப்ஜேக்கு பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஆதிரை என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டா அப்படின்ற மாதிரி கனிக்கிட்ட பயங்கரமா புலம்பிட்டு இருந்தான். சரி ஓகே, ஆதிரை வந்தோடனே கேமராவை பார்த்து சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுக்கறத பற்றி அவங்களுக்கு நெருங்கினவங்க கிட்டே சொல்ல போல, அதாவது க்ளோஸ் ஆனவங்க கிட்ட நான் திரும்பி உள்ள போக போறேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கூட இவங்க சொல்லாம இருந்திருக்காங்க. அதனால தான் கேமராவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கும், என்ன இவ திடீர்னு உள்ள போயிட்டா, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லன்ட்டு. உங்களுக்குமே ஒரு ஷாக்கிங்கா இருக்கட்டும், உங்களுக்குமே ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி வந்து நீங்க சொன்ன மாதிரி, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்டி உங்களை நான் டிசப்பாயிண்டே பண்ண மாட்டேன். எந்த ஒரு விதத்திலையும் உங்களை நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உங்களையும், அதாவது மக்கள் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க, உங்களையும் நான் எந்த ஒரு விதத்திலையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன். இது எனக்கு கிடைச்சிருக்க இன்னொன்று வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் ரொம்ப சரியா பயன்படுத்திப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பர்சனலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆதிரை இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திப்பாங்கன்னு தான் தோணுது. எப்படின்னா இவங்க வந்து எஃப்ஜேவை அட்டாக் மோடுக்கெலாம் கொண்டே போகக்கூடாதுங்க, இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது வந்து இப்போ எஃப்ஜேவை என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா வந்தோடனே இவங்க ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணாங்கன்னா அது அவனுக்கு சாதகமாக போயிடும். சொல்லப்போனால் இப்போ எஃப்ஜே பக்கம் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி இருக்குது. இவங்க போய் அவன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா அவனை பார்த்து மக்கள் பாவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே தர்ஷிகா விஷயத்தில் நடந்தது பார்த்தீங்களா, தர்ஷிகா திரும்பி உள்ள வரும்போது சும்மா அந்த விஷால் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், என் கேமையே ஸ்பாயில் பண்ணிட்டான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது பெருசாக எடுபடல. ஏன்னா வந்து இவங்க வந்து என் பின்னாடி சுத்துனியா அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது, வேற மாதிரி ஹேண்டில் பண்ணோம். உதாரணத்துக்கு அந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா, உனக்கு வெளியே ஒரு பையன் இருக்கான், அதாவது கனிகிட்ட பேசுறான், ஆதிரைக்கு வெளியே ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், அவன் பார்த்தா என்ன நினைப்பான், அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னான். ஆனால் அந்த நாய்க்கே வெளியே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குங்க. வெளியே கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு தான் ஆதிரை பின்னாடி சுற்றி இருக்கான், இப்போ வியானா பின்னாடி சுற்றி இருக்கான். ஸோ அதெல்லாம் போட்டு உடைக்கணும். என்னமோ என்ன வந்து என் கேரக்டரை மோசமா பேசின, வெளியே ஒரு பையனை வச்சுட்டு உள்ள என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்ட்டு. ஏண்டா நாய, நீயே வெளியே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுட்டு வியானா பின்னாடி சுத்திட்டு இருக்கல அப்படின்றத டைரக்டா பேசக்கூடாது. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. டைரக்டா பேசினா இவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏதாவது டாஸ்க்ல அட்டாக் பண்ற மாதிரி வரும் பாத்தீங்களா, அப்ப இந்த விஷயத்தெல்லாம் போட்டு அட்டாக் பண்ணோம். என்ன ஒருத்தர் இப்படி பேசினாரு, ஆனா அவரே இந்த லட்சணத்துல தான் இருக்காருன்ற மாதிரிலாம் போட்டு பொழக்கணும். கரெக்டா அடிக்க வேண்டிய இடத்துல மட்டும் அடிக்கணுங்க. தேவையில்லாம அடிச்சா அது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆதிரை நல்ல மைண்ட் செட்டில், அதாவது வந்து அவனை இப்படி தான் அட்டாக் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க. அதனால தான் ஸ்டார்டிங்கே அவங்ககிட்ட பெருசாக டச்சு கிச்சு எதுவுமே வச்சுக்காம இருக்காங்க. கரெக்டாக தான் போயிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.